Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு பேபி ஜப்லா எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். இதோட லென்த் வந்து 13.5 inches, width வந்து 26 inches. இது எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா width வைஸ் ஒரு தரம் ஃபோல்ட் பண்ணணும், அகைன் லென்த் வைஸில் ஒரு தரம் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனாக இருக்கணும். மொத்தம் 4 லேயர் இருக்கணும். நெக்கு வித்து 2 inches, பேக் நெக்கோட டெப்த் வந்து 1.5 inches, ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து 3 inches. நெக்குக்கு வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். யூ நெக்கு தான் வரைகிறேன். ஆப்போசிட் சைடில் மேலேருந்து 3.5 வந்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் கோஸும் ஃபுல் லென்த்தில் பாதி வந்து மார்க் பண்ணணும். மொத்தம் 13 inches, இதில் பாதி வந்து 6.5 inches. அந்த இடத்துல சின்னதாக மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து உள்ளே வந்து ஒரு 1.5 வந்து மார்க் பண்ணணும். இப்போ அந்த ஆர்ம் ஹோல் போர்ஷனையும் அந்த சென்டர் 1.5ஐயும் பாட்டமுக்கும் கனெக்ட் பண்ணணும், கர்வாக வரைஞ்சிக்கணும். இப்போ சைடு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நெக்கில் வந்து பேக் நெக் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா துணியை வந்து பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் ஈவனாக வச்சுட்டு கட் பண்ணணும். இப்போ ஜப்லா வந்து கட் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் சைடில் 3.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். ஒரு 1/2 inch மட்டும் மடித்து தைச்சா போதும். இதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து 2 பக்கமும் மடித்து தைச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. பேக் சைடில் சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஊக் ஸ்ட்ரிப்பும் ஹைபா ஸ்ட்ரிப்பும் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு துணியோட நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு ஊக் ஸ்ட்ரிப் வச்சு தைக்கணும். லென்த்து வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். வித்து வந்து 1.5 inches. இது வந்து ஊக்கோட ஸ்ட்ரிப்பு. ஒரு 1/4 inch விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு ராங் சைடாக டர்ன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஃபுல்லாகவே மடித்து தைச்சிடணும். ஸ்ட்ரிப்பை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே மடித்து தைச்சிடணும். எக்ஸஸ் ஆனதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் ஆப்போசிட் சைடில் பாட்டம்லேருந்து ஐபா ஸ்ட்ரிப்பை வச்சு அட்டாச் பண்ணிடணும். இதோட லென்த்து வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். வித்து வந்து 2.5 inchesக்கு எடுத்துக்கணும். ஒரு 1/4 inch விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுட்டு
ராங் சைடை டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் துணி ஃபோல்ட் பண்ணி மடிக்காமல் ஒரு 3/4 இன்ச் வெளியில் தெரியும், 3/4 அல்லது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸான பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊக் பாரும் ஹை பாரும் வச்சு தைச்சாச்சு. நெக் போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். கிராஸ் பீஸோட வித்து வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த் வந்து நெக்கு கவர் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படும். கிராஸ் பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணி மடித்து தைக்கணும். பைப்பிங் மாதிரி இருக்கும். கிராஸ் பீஸை நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் மடித்து தைக்கணும். நெக்கு வந்து பைப்பிங் வச்சு மடித்து தைச்சாச்சு. துணியை வந்து ராங் சைடாக டர்ன் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். பேக் சைடு வந்து பாட்டம் மடித்து தைச்சிட்டேன். அதே போல் ஃப்ரண்ட்லேயும் 1 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். இப்போ பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சைட் ஜாயிண்ட் பண்ணணும். சைட் ஜாயிண்ட்டுக்கு சைடில் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஸ்டிச் போடணும். ஹார்ம் ஹோல் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இதேமாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஜப்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் சைடில் ப்ரெஸ் பட்டன் வைக்கலாம், இல்லாட்டி ஷர்ட் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரெஸ் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.